அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. தம்மா துண்டு காயங்க. சின்னூண்டு காயங்க. அத ஊதி பெருசாக்கிர்றாரு தங்கராஜு. சுரேஷுக்கு வேகமா கட்டு போட்டு அப்படி இப்படின்ட்டு பண்ணி ஒரே பிரளயமா ஆக்கிர்றாரு. பார்க்குறாங்க ரேவதி. "என்னங்க இதுக்கு போய் இப்படி பண்ணியிருக்கீங்க? நீ சும்மா இரு ரேவதி. உனக்கு ஒண்ணும் தெரியாது போ" அப்படிங்கிற. "எங்க மதி?" அங்க தான் இருக்கா. கூப்பிடு அவள" அப்படிங்கிற. வர்றாங்க மதியும். "என்னாச்சு? கட்டு காயம் காயம் பெருசா? கட்டு போடுற அளவுக்கு?" அப்படின்னு கேட்க. "என்னம்மா நீ? தம்பி அப்படி என்ன பண்ணிட்டான்? நீ என்ன இப்படி பண்ணிட்ட? இங்க பாரு பாவம் சுரேஷு" அப்படின்னு சொல்ல. ஏன்டா வலிக்குதா?" "ஆமா மாமா வலிக்குது மாமா." ரேவதி பாக்குது. "டேய் நடிக்காதீங்கடா 2 பேரும்" அப்படின்னு நினைக்குது. அதுக்கப்புறம் மதி பக்கத்துல வராங்க. ஆஹா பக்கத்துல வாராளே பரவாயில்லையே அப்படின்னு நினைக்க. "சாரி சுரேஷ், என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொன்னோன்னே. "அடே அப்பா ஏம்மா இது நீயா சொல்றது?" அப்படின்னு சுரேஷ் கேட்க. உடனே தங்கராஜ் இருந்துட்டு, "டேய் என்னடா மச்சான் இப்படிலாம் பேசுற? பாவம் தங்கச்சி எவ்வளோ நல்ல மனசோட வந்து சாரி கேட்குது. நீ பரவாயில்லம்மா, நீ தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்ட. இவன் தான் இந்த பையன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான். நீ எதுவும் நினைக்காத" அப்படின்னு சொன்னோன்னே. "சாரி அக்கா, நான் வேணும்லாம் பண்ணல. தெரியாம தான்" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லைம்மா நீ போ. இங்க பாரு ரேவதி, பிள்ளைக்கு ஏதாவது பால் காப்பி கீப்பி போட்டு கொடு" அப்படின்னு பார்க்குறாங்க. "என்னம்மா போ" அப்படிங்கிறாங்க. மதி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. இங்கே வந்துட்டு, "மாமா அவளுக்கு ஏன் நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்கன்னே தெரியல மாமா. எனக்கு அவள பார்த்தாலே டேய் 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 இப்படிலாம் பேசினா எப்புட்றா அவ பக்கத்துல வருவா? நீ என்கிட்ட இந்த பாய்ச்ச பாய்றியே! அங்க போய் என்னடா பண்ணியிருப்ப?" அப்படின்னு சொன்னோனே. என்ன பண்ணியிருப்பேனா? எனக்கு செம்ம காண்டா வருது. உங்களால தான் அவ மூஞ்சிய பார்க்குறேன். இல்லேன்னு வைங்களேன், அவள எங்கிட்டோ விரட்டி விட்டுருப்பேன் மாமா. விரட்டி விட்டுருப்பேன். எனக்கு நிம்மதி இல்ல, ஒண்ணும் இல்ல. ச்ச! அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாங்க. "சரி, சரி உடு, உடு. இங்க பார் உனக்கு உன் உன் உடம்ப பத்தி அவளுக்கு அக்கறை இருக்க நான் செய்வேன். என்ன பண்ணுவீங்க? பார்றா! அவ ஏதாவது பண்ணுவா. உனக்கு அவ என்னாச்சு? நான் இருக்கேன் அப்படின்னு உனக்கு அவ பணிவிடை செய்ய வைக்கிறேன். நீ இப்படியே சொல்ல வேண்டியதுதான். இப்படித்தான் கல்யாணத்த பண்ணீங்க. ங்கல்ல. அவங்க வர்றத பார்த்தோன்னே அப்படியே பம்மிர்றாங்களா. வெத்து வேட்டெல்லாம் வெளியில தான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி மதி இல்லாத சமயம் பொங்குறாருங்க. ஆய் ஊய்ங்கிறாரு சுரேஷு. ஆனா அங்க வர்றது தெரிஞ்சோனே குரல் அப்படியே பிசுறுது. தங்கராஜ் பார்க்குறாரு. "டேய் மச்சான்! நீ வேற லெவல்ரா. பொண்டாட்டி தாசனா மாறுறான்னு கேள்விப்பட்டுருக்கேன். பொண்டாட்டி அடிமைன்னு. என்னடா ஒண்ணுமே நீங்க நடக்கல உங்களுக்குள்ள. பொண்டாட்டிய பார்த்தோன்னே இப்படி பம்முற?" அப்படின்னு தங்கராஜ் கேட்க. "மாமா இதுக்கு பேரு பயம்லாம் இல்ல மாமா. பின்ன என்னப்பா? அ அதாவது அதாவது சொல்லுடா." "ஆமா மாமா பயந்தான்" அப்படிங்கிறாரு. "என்னடா சொல்ற?" "ஐயோ! அவ அடிப்பா வைப்பான்னா நான் பயப்படல மாமா. அவ வாயில இருக்கு பாருங்க கூர்மையான ஆயுதம். ஐய்யய்யய்யய்யோ! அத இந்த பக்கட்டு குத்தி இந்த பக்கம் கிழிச்சு எடுத்துருவா மாமா. அவ எப்பேர்ப்பட்ட வாய் தெரியுமா? அது வாயாது. அது செங்கக்கா வாயி. என்ன நிக்கிறாளுக, அப்புறம் வாராளுக" அப்படின்னு பார்க்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. மதி அவங்க ஏதோ ஒண்ண பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். "கொஞ்சம் நில்லு. அவங்க நல்லா பேசி சந்தோஷப்பட்டுக்கட்டும்." "சரிங்கக்கா" அப்படிங்கிறாங்க மதி. அவளுக நிக்க நிக்க இதுங்க 2ம் பேசிக்கிட்டே இருக்குங்க. "அப்பப்பப்பப்பப்பா! அவ வாயே இல்ல மாமா. என்னம்மா பேசுறா? ஐயோ! அவ என்னது மாமா அவ ஒரு அவ இந்த மாரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததில்ல மாமா. ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு ஒரு அதில ஒரு ஒரு கொற கண்டுபிடிச்சு சொல்லனா அவளுக்கு தூக்கமே வராது. மாமா ஒருவேள அவ நக்கீரன் வீட்டு பரம்பரையா இருக்குமா?" "என்னடா நக்கீரனா?" "அதான் மாமா நக்கீரன்." "ஐயோ!" அப்படிங்கிறாங்க. "அது தப்பா இருக்குன்னு நான் நக்கீரன்னு சொன்னேன்." "டேய் சும்மா இருடா" அப்படின்ட்டு. மதி என்ன நியாயத்த பத்தி பேசுதுடா. கொஞ்சம் கூட குறைய துணுக்குத்தனமா இருக்குது. அதுக்கு காரணம் அந்த பிள்ளைட்ட நேர்மை இருக்கு, உண்மை இருக்குடா. அதனால அப்படி பேசுது. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. மாமா நீங்க என் கட்சியா? இல்ல அவ கட்சியா? ஆமா இவரு எந்த கட்சி வச்சிருக்காரு? கழக கட்சி. அட ஏன்டா நீ வேற? நான் நியாயத்த தான்டா சொல்றேன். உண்மையிலே அந்த புள்ள நல்ல புள்ள தான்டா. மாமா நானும் நேர்மையானவன் தான், நியாயமானவன் தான். நீ நியாயமானவன். உன் பேர்ல ஏன்டா அப்புறம் கேஸ் குடுத்துச்சு அந்த புள்ள? மதி புள்ள அப்படிங்கிறாரு. மாமா அது நீங்க இருக்க தைரியத்துல நான் பண்ணேன். போலீஸ்காரன துடுக்க நான் காமிச்சேன். டேய்! போலீஸ்காரன துடுக்க நீ ராங்கா காமிச்ச. எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கியா? விட்டுடா மாப்ள. நம்ம மேல தான் 100% தப்பு இருக்கு. அந்த பிள்ளை மேல ஒரு துளி கூட தப்பு இல்ல. அப்படி இருக்கிற பிள்ளை போய் கம்ப்ளைண்ட் குடுக்காம என்ன கல்கண்டு மிட்டாயா வாங்கியாந்து உனக்கு குடுக்கும்? இந்தாங்க மாமா அப்படி சொல்லி, மாமா எனக்கு ஒண்ணும் புடிச்சுக்கல. ஏதாவது வாங்கிட்டியா? அப்படிங்களா? டேய்! என்னடா? நான் என்ன அரசியல்வாதியா? வாங்கிட்டியான்னு கேட்குற? அப்படிலாம் இல்ல. எனக்கு என்னமோ தோணுது, நீ அங்கிட்டு வாங்கிட்டு தான் பேசுறியோன்னு. டேய் டேய் டேய்! நான் என்னடா பண்ண போறேன்? என் மச்சான் நீ நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அதான் எனக்கு ஆசை. அப்படிங்கையில ரேவதி மதியம், "சரி இது ரொம்ப பேசிட்டு இருக்குங்க வா" அப்படின்னு கூட்டிட்டு போறாங்களா. அவனுக்கையோட "வாமதி, வாம்மா" அப்படிங்கிறாங்க. அப்படியே நிக்கிறாங்க. "உட்காரும்மா, உட்காரு. இங்க பாரு சுரேஷு பாவம் ரொம்ப ஃபீல் ஆகுறான் தெரியுமா? சாரி சாரி" அப்படிங்கையில, "அப்படியே எந்திரிடா"
அப்படிங்கிறாங்க. எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு, "சுரேஷு, இனிமே பார்த்து பிள்ளைட்ட பத்திரமா இருக்கணும் சரியா? அப்புறம் அந்த கால் வலி சரியாயிரும்." கால் வலியா? சுரேஷ் பார்க்குறாங்க. "ஐயய்யோ! இப்ப என்ன ஐடியா சொல்றது? ஒண்ணும் புரியல. என்னம்மாம்மா?" அப்படிங்கல. "ஆமாடா, கால் வலிய பத்தி சொல்லாதேன்னு நீ சொன்னா தான் மதிக்கிட்ட சொல்றது இல்லையா?" "என்னங்க? என்னங்க ஆச்சு என் பிள்ளைக்கு? என் தம்பிக்கு என்ன ஆச்சு?" "ஐய்யய்யய்யய்யோ! என் பொண்டாட்டிக்கு என்ன தவிர உலகத்துல இருக்க எல்லார் மேலயும் பாசம்." அப்படின்ட்டு மதி, ஒண்ணும் இல்லம்மா. அவன் நீ விழுந்தான்ல, நீ தள்ளி விட்டு." "ஐயோ! நான் தள்ளி விடலாம் இல்ல." "சரி, சரி. விழுந்ததுல முழங்கால் நல்லா சுளுக்கிக்கிருச்சும்மா. வலிக்குதுங்கிறான். அதனால தான் உங்கள கூப்பிட்டேன். டீய குடிச்சிட்டு வர லேட் ஆகுது." "என்னதான் பேசுவீங்க?" சும்மா தான் பேசினோம்." "கால் வலியா? என்னாச்சு?" அப்படின்னு மதி என்ன பண்றாங்க, ரேவதிக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்து இங்கிட்டு வந்து பார்க்குறாங்க. "என்னாச்சு? கால்ல என்ன?" பார்க்குறாங்க சுரேஷ தங்கராஜு. எப்படி? நான் சொன்னோம்ல, எந்திரிச்சு வந்து கருணையோட கேட்கிறாள்ல. ஆமாமா, நீங்க வேற. இப்ப கொஞ்ச நேரத்துல ஏதாவது பஞ்ச் விடுவா பாருங்க அப்படிங்கிறாங்களா. அதே மாதிரி அ கால் வலியா? எப்படி? எங்க நடங்க அப்படிங்கிறாங்க. டேய், நொண்டி நட அப்படிங்கிறாங்களா. டக்குன்னு நடக்கையில டடக்குன்னு கால வெளுத்தாட்ட, அம்மா அப்படிங்கிறாரு சுரேஷ். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி மெல்ல புடிச்சு உட்கார வைக்கிறாங்க சோஃபாவுல. "பாத்தியாடா, பாத்தியா? நான் சொன்ன மாரியே நடக்குதா என் தங்கச்சி?" அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, "உன் தங்கச்சியோட குணம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ பாரு மாமே" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் "காலுக்கு என்ன எப்படிங்க? நான் தள்ளி விட்டா விழுந்தீங்க?" அப்படிங்கிறாங்க. "தெரில மதி. எனக்கு ஆனா விழுந்ததுலேருந்து தான் வலிக்குது." அப்படி சொல்ல, "விழுந்ததுலேருந்து வலிக்குதா? உங்க தல தான் போய் மோதுச்சு. கையி கீழ ஊண்டுனீங்க. காலு தரையில ஊண்டவே இல்லையே! அப்புறம் எப்படி?" "இது என்னமோ எப்பவோ விழுந்த அடின்னு நெனைக்கிறேன். இப்ப விழுந்த அடி இல்லன்னு எனக்கா தோணுது." பார்க்குறாரு தங்கராஜு. சுரேஷும் பார்க்குறாங்க. "என்ன மாமா, நான் சொன்னது நடக்குதா? பாத்தீகளா? அவ பெரிய ஆளு. களஞ்செடுத்த அறிவாளி. அப்படி இருக்கையில இந்த அடி எப்படி பட்டுச்சு என்னன்னு சொல்லாம விட்டுருவாளா என்ன? இப்ப பாரு, இன்னும் துருவி எடுப்பா பாரு." "சரி உட்றா, உட்றா" அப்படின்னு அதாவது பார்வையிலே பேசிக்கிறாங்க. இங்க மதி போயிட்டு கால தொட்டு பாக்குது. அப்படிங்கிறாரு. "என்ன? காயமே இல்ல, ஆங்கிறீங்க? இதுல ஒண்ணும் சுளுக்கெல்லாம் இல்லையே?" அப்படிங்கிறாங்க. தொட்டு தொட்டு பாக்க, "மதி, இல்ல விட்டுருங்க. காலு வலிக்குது. விடு மதி" அப்படிங்கிறாரு. "தங்கராஜு மாமா, பாத்தியா மாமா? அவ பாரு தூண்டி துணிவு எடுக்குறா. இவ வக்கீலுக்கு பொறக்க வேண்டியவ." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்க, "அம்மா, அம்மா இரும்மா. அவனே விழுந்த அடிபட்டதுல இருக்கான். நீ போயிட்டு தைலம் எடுத்து அவனுக்கு தேய்ச்சு விடுமா." அப்படின்னு பாக்குறாங்க. ரேவதியும், "போமதி, என் தம்பி கால் வலிக்குதுன்னு இப்படிலாம் சொல்ல மாட்டான்ல." அதுக்கப்புறம் அப்படி நடக்குறாரு. "அம்மா" அப்படின்னு சொல்ல ரேவதி கைய பிடிச்சு தாங்குது. "புடிச்சுக்கடா, புடிச்சுக்கடா" அப்படிங்கையில தங்கராஜ் பார்க்குறாரு ரேவதிய. "ம், ம்" அப்படிங்கிறாரா. "ஏங்க சு அவள மதிய தாங்க விடு" அப்படிங்கையில நம்ம ரேவதியும் புரிஞ்சுக்கிறது. "ஐயய்யோ! அடுப்புல வச்சுட்டு வந்துட்டேனே. எம்மா, இங்க வா, இங்க வா" அப்படிங்கல. "என்னக்கா? நீ இவன புடிச்சுக்கோ" அப்படின்னு தோள்பட்டையில அப்படியே தாங்க விட்டுட்டு, நம்ம ரேவதி புருஷன் பேச்ச தட்டாத பொண்டாட்டிங்க. கிச்சனுக்கு ஓடிருது. "கூட்டிட்டு போ மதி" அப்படின்னு சொல்லிட்டு தான் போகுதா, தங்கராஜும், "ஆமாம்மா, சுரேஷ கூட்டிட்டு போ" அப்படி பார்க்குறாங்க. சரி விழுந்தவர் தானே என்ன பண்றதுன்னு மெல்ல மெல்ல தாங்கி தாங்கி கூட்டிட்டு போறாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே ஒரு மாதிரியா வந்து தங்கராஜ் மெல்ல மெல்ல போறாங்க நம்ம மதி. ஆனா இவரு கொஞ்சம் வேகமா ஸ்டெப்ப வைக்க, "டேய், குனிஞ்சு நட" அப்படின்னு ஒரு மாதிரியா ஜாட காமிக்கிறாரு தங்கராஜு. உடனே புரிஞ்சுக்கிறாரு சுரேஷு. "அம்மா, அம்மான்னு" ரொம்ப குனியிறாரு. "சரி பார்த்து வலிக்குதா? பாருங்க, பாருங்க. இருங்க, இருங்க. ஆயின்மென்ட் தடவலாம்." அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ரூம்ல கூட்டிட்டு போய் மெல்ல மெல்ல தாங்கையில, "டேய், அப்படிங்கிறாரு. "என்ன மாமா? தடுக்கி விழுடா." ஐய்யய்யோ! நடக்கையில ஒரு ஸ்டெப் அப்படியே சறுக்கி விட்டுருது. அம்மாங்கையில தாங்கி பிடிக்கிறாங்க. ஒரு டச்சிங், ஒரு இதுதாங்க ஹக்கிங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. சுரேஷுக்கு ஒண்ணும் புரியல. கண்ண பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கேன்னு திரும்பிக்கிறாரு. மதி பாக்குது. என்ன பார்த்தாரு? இப்படி திரும்புறாரு? அப்படிங்கிற, "உன் கண்ண தாண்டி பார்த்தாரு கட்டழகி கண்ணழகி." உண்மையிலே கண்ணு அப்படி கோழிக்குண்டு கண்ணும்பாங்கல்ல, ஜோதிகா கண்ணு. அந்த மாரிங்க நம்ம மதிக்கு. அதுக்கப்புறம், "தங்கச்சி பார்த்து தூக்குமா, மாப்பிள பாவம். கால் அடிபட்டுருக்கு, நெத்தி அடிபட்டுருக்குல்ல." அப்படின்னு சொல்ல, சரி, சரி." அப்படின்னு மெல்ல மெல்ல அப்படி தாங்கி கூட்டு போறாங்க. "அம்மா, அம்மா" அப்படின்னு தோள்பட்டைய இறுக்கியே புடிக்கிறாரு. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. "முடியல மாமதி, தாங்கி புடிச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. தப்பா நெனச்சுக்காத." "ம். ஓகே, ஓகே." அப்படின்ட்டு மெல்ல மெல்ல கூட்டிட்டு போய் மெத்தையில போய் உட்கார வைக்கிறாங்க. இந்த ஆள் நடிக்கிறானா? இல்ல என்ன பண்ணான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் புரியலையே அப்படின்ட்டு, "ஓ! இரு, நீயே வலிக்குதுன்னு இருக்கைல" அப்படின்னு வேக வேகமா தேடி எடுக்குறாங்க. தைலத்த எடுத்துட்டு, இருங்க, உங்க கால் வலிய நான் இப்பவே குணப்படுத்திடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கால தூக்கி என்ன பண்றாங்க, மடியில வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு தைலத்த எடுக்குறாங்க. முழங்கால் நல்லா தூக்கி விட்டுட்டு, அப்படியே வலிக்க ஆரம்பிக்க, வச்சு வலிக்கையில இவருக்கு வலி இருந்தா, ஊ" அப்படின்னு கத்தணும்ல. ஆனா சுரேஷ் என்ன பண்றாரு, "ஆஹா" அப்படின்னு மேல பாக்க, மதி நிமிர்ந்து பாக்குறாங்க. என்னடா வலிச்சா கத்தணுமே, கத்தாம இருக்காரேன்ட்டு, இவங்க மேல பாக்க, இவரு ஐயோன்னு சொர்க்கத்துல பாக்க, லைட்டா
லைட்டா அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. ஐய்யய்யோ! பார்க்குறாளே அப்படின்ட்டு, ஆஹான்ற வாக்குல, "ஆ ஆ ஆ அம்மா வலிக்குது" அப்படின்னு கத்திர்றாரா, மதி பாக்குது. அப்ப உண்மையிலேயே வலிக்குதா? அதுக்கு முன்னாடி ஆன்னாரே! ஒருவேள நம்ம கை வச்சோன்னே ஒரு மாதிரியா இருப்பாரோ? அப்படின்னா, காதல் இருந்தா தானே அந்த மாரிலாம் வரணும். நம்மள லவ் பண்ணுவாரு? இந்த மனுஷன் பண்ண மாட்டாரே! இவ்ளோ 1008 கேள்விகள் மதி மண்டைக்குள்ள போகுது. ஆனாலும் அடுத்து சின்சியரா தைலத்த எடுத்து தேய்ச்சு விடுறாங்க. தேய்ச்சு உடையில உடையில கொஞ்சம் சுகமும் வருது, கொஞ்சம் வலியும் வருது. வேணுக்குன்னே நறுக்கு நறுக்குன்னு மதி தேய்க்கிறாங்க. ஆ ஊன்னு கத்த ஆரம்பிக்கிறாருங்க. நறுக்குன்னு ஒருத்தன் மனுஷன் நல்லா இருந்த இடம் உடம்புலே காயமா இருக்கிற இடத்துல அழுத்துனாலும் பரவாயில்லங்க. அதே வலி தான். அத விட நல்லா இருந்த இடத்துல அழுக்குனாலும் வலிக்கத்தானங்க செய்யும். அப்படியே அமுக்க அமுக்க அம்மா அம்மான்னு கத்துறாங்க. ச்சே! உண்மையிலேயே அப்ப வலி தான் இருக்கும் போல இருக்கே! அப்படின்னு மெதுவா கைய எடுக்குறாங்க. சாரி சாரி இவங்க அம்மான்னு கத்துறதுக்குள்ள அங்க எல்லாம் என்ன சத்தம்? என்னடா சுரேஷு? அப்படின்னு இவங்க ரேவதியும் தங்கராஜும் மேல வராங்களா? இந்த வர்ற கேப்ல இவங்க என்ன பண்றாங்க, சாரி சாரி சுரேஷ் ப்ளீஸ் ப்ளீஸ் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா தடவி குடுக்குறாங்க. அப்படியே கால வச்சு, இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சுரேஷ் கையையும் பிடிக்கிறாங்களா? சுரேஷ் கைய பிடிச்சோன்னே அவர் அம்புடுத்தாங்க ஃப்ளாட் ஆயிடுறாரு. என்ன இது? இவ கைப்பட்டோன்னே மின்சாரம் பாயிற மாரி இருக்கே! அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அவங்களும் மேல வந்துடுறாங்க. என்னாச்சுடா? என்னாச்சு? அப்படியே மருந்து தேய்க்கிறத பார்த்துட்டு தங்கராஜுக்கு சந்தோஷம். ஏய் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? டேய் சுரேஷு! ஆஹ மாமா எனக்கு தைலம் தேய்ச்சு விட்றா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. ரேவதி பார்க்குது. அப்படின்னு பார்க்க அக்கா நீ சும்மா இருக்கா இப்போ ஏன்டா கத்துன? ஒன்றும் இல்லை கொஞ்சம் லைட்டாக வலிச்சிச்சு அவ்வளோதான். மதி நல்லா தான் தேய்க்குது. மதியை பார்க்குறாங்க நம்ம ரேவதியும் தங்கராஜும். மதி என்னம்மாச்சு? இல்லை அவருக்கு வலிக்குது போல இருக்கு தைலம் தேய்ச்சி விட்டேன். வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஆ இது 2 வேளை 3 வேளை தேய்ச்சாலே சரியாயிருமா அப்படிங்கிறாங்க ரேவதி. அப்படியா சரி அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம இங்கே நிற்கணும் அப்படின்னு ரேவதியை கூட்டிகிட்டு அவர் கிளம்புறாரு. அவருக்கு வேலை அவருக்கு இருக்குல்ல ரேவதி கிட்ட. அந்த அவசரம் அவர் கூட்டிகிட்டு ஓடுறாரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.